இன்னைக்கு சிம்பிளா 3 சூப்பரான இன்கிரீடியன்ட் வச்சு டாக்ஸுக்கு ட்ரீட் செய்ய போறோம். இந்த ட்ரீட்ல வெஜிடபிளையும் ஃப்ரூட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டா செய்ய போறோம். இந்த ட்ரீட்ல மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் தான். இந்த ட்ரீட்ஸை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். இந்த ட்ரீட் ரெசிபி நம்ம செய்யும் போதே இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் டாக்ஸுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது டாக்ஸோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கும். அதே நேரத்தில் ஆப்பிள் கொடுக்கறதால டாகோட டைஜஷனும் ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு லோ கேலரி ட்ரீட். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டாக்ஸோட ஓவரால் வெல்பீயிங்கை டேக் கேர் பண்ணிக்கும். அதே நேரத்தில் முருங்கா லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் டென்ஸான ஒரு ஃபுட். இதில் விட்டமின் ஏ, சி, இ, கால்சியம், பொட்டாசியம், ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதில். ஸோ டாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லது. டாக்ஸோட இம்யூன் சிஸ்டம், போன் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த் இதை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிக்கும். அதே நேரத்தில் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டாகோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முருங்கா லீஃப் நல்லதுன்றதுக்காக டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு 2-3 நாள் கொடுத்தாலே போதும். அதே நேரத்தில் அதிகமான குவான்டிட்டியில் கொடுத்துடாதீங்க, உங்கள் டாக்ஸுக்கு இன்டைஜஷன் வந்துடும். உங்கள் டாக்ஸ் முருங்கா லீஃப் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி முருங்கா பவுடரை வச்சு கொஞ்சமாக ட்ரீட் செஞ்சு உங்கள் டாக்ஸுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. கொஞ்சம் பழக்கப்படுத்தின பிறகு அதிகமான முருங்கா லீவ்ஸை உங்கள் டாக்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பீனட் பட்டரில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்த்தியான ஃபேட் இருக்குது. இது இந்த ட்ரீட்டோட டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் டாக்ஸுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட். இதை உங்கள் டாக்ஸுக்கு ட்ரீட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஃபுட் பவுலில் டாக்ஸோட ஃபுட் பவுலில் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் பவுல் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் பலவிதமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரீட் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ என்னோட டாக்ஸ் வந்து இந்த ட்ரீட்ஸை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம்.